வணக்க மக்களே. இன்றைக்கு என்னன்னா, இந்திய அரசாங்கம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 244 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா போர் ஒத்திகையே பண்ண போறோம் அப்படின்னு நியூஸை வெளியிட்டிருக்கு. இதுக்கு நாடு முழுக்கும் சுமார் 244 மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட இடங்களில் பண்ண போறாங்க. இந்த பயிற்சி ஒத்திகையானது எதற்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜம்மு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னாக்க 26 உயிர்களை கொண்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் தீவிரவாத இயக்கம் பாத்தீங்கன்னா பெகல்காம் என்ற இடத்துல 26 உயிர்களை கொடூரமாக சுட்டு கொண்டிருக்காங்க. இதற்கிடையே பாத்தீங்கன்னாக்கா 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லையில போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதனால் போர் ஏற்பட்டா பாத்தீங்கன்னாக்க சுமார் 54 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இந்திரா காந்தி பீரியட்ல இந்த போரானது 1971 நடந்துச்சு. அந்த போர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா, சீனா, பாகிஸ்தான் இந்த எல்லா நாடுகளுமே இருந்துச்சு. ஆனா அந்த போர்ல ரஷ்யாவோட உதவியால நாம வெற்றி பெற்றோம். அதன் பிறகு இப்போ இந்த போர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நமது நாடானது மிகப்பெரிய ஒரு போரை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. அதாவது சுமார் 244 மாவட்டங்களில் போர் ஒத்திகையை நடத்துவதற்கு உள்துறை அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த போர் ஒத்திகையானது சுமார் 33 மாநிலங்களில் உள்ள 244 மாவட்டங்களில் நடைபெறுமாறு மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க எல்லா விதமான துறைகள், அதாவது ஃபயர் சேஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர்பி, இந்த மாதிரி பல துறைகள் இன்வால்வ் ஆகும் இந்த ஒத்திகையில. அது மட்டும் இல்லாம சில சைரன் சவுண்டு, அதாவது ஒலி எழுப்பும் சத்தங்கள் கேட்கலாம். இந்த பிளேஸ்லாம் மக்கள் யாரும் இதனால பேனிக் ஆக வேண்டாம். இந்த பயிற்சி ஒத்திகையில பார்த்தீங்கன்னாக்க பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பதுங்கு குழிகள் மற்றும் அகழிகளை சுத்தம் செய்தல், இது போன்ற பயிற்சிகளும் நடக்கும்ட்டு மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. தீவிரவாதம் எங்க நடந்தாலும் அது ஒரு அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா இந்த தீவிரவாதத்தினால இரு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்ட அதனால ஏற்படும் விபரீதங்களும் அதனால் ஏற்படும் அழிவுகளும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இத ஒரு சில நாட்டுல நடைபெற்ற போர்ல நாம நிறைய வீடியோவை பார்த்திருப்போம். தீவிரவாதத்தை அழிக்க போர் ஒன்று வழிவகுக்காது. இந்தியாவின் நடவடிக்கையை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.